அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஒருவேளை கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 தொகுதிகளில் ஒன்றை கேட்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அது குறித்தான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது வரும் வாரங்களில் தொடங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், தற்போது இந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? கூட்டணி உறுதியாக வாய்ப்பு இருக்கா? அதிமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகளை இணைக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிமுக பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில நாம கடந்த 2 தினங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பாக SDPI அதிமுக கூட்டணியில் இணைவது உறுதி எனவும், அவர்கள் குறிப்பாக 6 தொகுதிகளை ஏற்கனவே விருப்பமாக தெரிவித்து அந்த பட்டியலை கொடுத்திருந்த நிலையில தற்பொழுது மேலும் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் இடம்பெறுவது உறுதியாகியிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் என இந்த 3 தொகுதிகளில் ஒன்றை ஒதுக்க வேண்டும் என எதிர்பார்த்து அந்த பட்டியலை அதிமுக தலைமைக்கு கொடுத்திருக்கிறாங்க. வரக்கூடிய வாரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3ம் ஒரு தனி தொகுதி. இந்த 3 தனி தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றை தங்களுக்கு ஒதுக்குமாறு அதிமுக கூட்டணி இடம்பெறக்கூடிய புரட்சி பாரதம் கேட்டிருக்கிறாங்க. எனவே அந்த வகையில சிறிய கட்சிகளுடன் முதல்ல இந்த பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக முடிக்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்பு பாமக மற்றும் தேமுதிகவுடையும் அதிமுக மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி அபினேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.